அவருக்கு என்ன வேணும்ன்ற தேவையை ஏசப்பா எனக்கு செய்து கொடுக்க, மன கசப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் செய்து கொடுக்க எங்களை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் எங்களை பலப்படுத்தி வருகிறார். பலனற்ற பாத்திரம் தான் நாங்கள், ஏசப்பா எனக்கு பலன் தந்து நீங்கள் தப்ப எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் பாதப்படியில் ஜெபம் பண்ணுறேன். ஜெபிக்கும்போது தூங்கிட்டாலும் கூட என்ன எழுப்பி அவர் அந்த நேரத்துக்கு ஜெயிக்க வைக்க கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த தேவனுக்கு கொடாகோடி துதி காண மயமாக அவருக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடியேனையும் இங்கே சிறு சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கோடி நன்றி. நேற்றைய தினத்திலும் என் மகள் ரீனாவுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க தயவு காட்டின கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்திலும் எங்களால் அவளோடு அங்கு கூட இருக்க முடியல என்றாலும் தேவனாகிய கர்த்தர் அவர் தாயும் தகப்பனுமாய் அவளோடு இருந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை நடக்க செய்த கிருபைக்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். சிஸ்டரும் எங்களுக்காக ரீனாவுக்காக வேண்டிக் கொண்டதற்காக அவர்களுக்கும் நன்றியை நான் இந்த இடத்தில் செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கம்பெனியில் வந்து கேட்காமையே ஒரு உயர்வை வந்து கர்த்தர் கட்டளையிட்டிருக்காரு. அதற்காக நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். அது ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பொதுவாக கொடுக்க மாட்டாங்க என்னோடய லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு. பட் கர்த்தர் கிருபையால் வந்து நான் எதுவுமே கேட்கல, அவங்களாவே கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நேற்று ஈவினிங் தான் அந்த நியூஸ் எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். இது நான் எதிர்பார்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. நான் ப்ரேயரில் நல்லா வரவே வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுவாகவே வருது. முன்னாடி நான் என்னை ஆசீர்வதிங்க நிறையா ப்ரேயர் பண்ணுவேன், அந்த மாதிரி ப்ரேயர்லாம் இப்போ இல்லை. இருந்தாலும் நான் வேறு ப்ரேயர் பண்ணுறேன். பட் கர்த்தர் வந்து என்னை வேறு மாதிரி ஆசீர்வதிக்கிறாரு. எனக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் பார்த்துக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமையான என்னையும் கூட சிறு சாட்சியாக ஏற்படுத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். 24 மணி நேர ஜப குறிப்புள்ள வந்து மனிதனுக்கு மனிதன் முகம் மாறி பேசுகிறது அப்படின்னு அந்த பாவத்தை நான் செஞ்சவனா நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். கடந்த மாதம் 14ஆம் தேதி என்னோடய காலில் வந்துட்டு ஒரு விரல் உடஞ்சி போச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. நான் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். அது என்ன அப்படின்னாக்கா, நைட்டு 2 மணிக்கு நான் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப எங்கள் மாடு 2 சண்டை போட்டுக்கிட்டுச்சு. அதை போய் நான் விளக்க போயிட்டு விலகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்திருக்கலாம். என்னோடய தூக்கத்தை கெடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் மாட்டை போய் உதைக்க போவேன். என் கால் அதில் போய் மாட்டி உடஞ்சி போச்சு. இப்படி இதை கேட்குற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் நேர்மையாக இதை ஒவ்வொருத்தட்டையும் சொல்லாமல் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரியாக நான் பொய் சொல்லிட்டு போனேன். நீதிமானுடைய ஊக்கமான ஜபத்தை பற்றி அம்மா எடுத்த பொழுது அவங்கவுங்க செஞ்ச ஒவ்வொரு குத்தத்தை கூட நேர்மையாக இதான ஒத்துக்க முடியலையே அப்படின்னு கேட்டப்ப எனக்கு வலிச்சிச்சு. நான் கர்த்தர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், ஏசப்பா உங்கள் ஆலயத்தில் போய் நான் சாட்சி சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து உட்காந்துருப்பேன். நான் எழுந்திரிச்சு வரத்துக்கு எனக்கு பலம் இல்லை. நான் போன வாரத்துலேருந்து இன்ன வரைக்குமே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா இந்த வாரத்தில் நான் போய் கண்டிப்பாக சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. என் பாவம் ஆண்டவரே, இங்கே இருக்க நிறைய நீதிமான்கள் எனக்காக ஜெபம் ஏறெடுப்பாங்க, அப்போ என் காலு சுகமாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் போய் சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு கூட கர்த்தர் எனக்காகவே ஆராதனை எடுத்தது போல இருந்தது. ஏன்னா நான் பாவிகளுக்கு தானே கிருபை கொடுத்துருக்கிறாரு. நான் துன்மார்க்கத்திலேருந்து இப்போ வெளியே வரத்துக்கு வாஞ்சிக்கு ஏசப்பா இன்னைக்கு என்னையே கூட சிறு சாட்சியாக நிறுத்தினார். உங்களுக்கு முன்னாடி நான் அப்படி நடந்துக்கிட்டதற்காக எல்லாருக்கும் முன்பாக சபைக்கு முன்பாக என்னோட மனம் தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஊழியக்கார தாயார்கிட்ட எனக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய மகா பெரிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிஜி முடித்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு ஆண்டிகிட்ட வந்து கேட்டப்போ பிஎட் பண்ண சொன்னாங்க. பிஎட் பண்ண அப்போ 1 இயராக 2 இயரான்னு இதில் இருந்துச்சு. சரி 1 இயராக இருந்தால் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பண்ணோம். ஆனால் பேங்க்கில் போய் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, பிஎட் வந்து இது ட்ரைனிங் கோர்ஸ் தம்பி, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு மட்டும்தான் லோன் தருவோம், இன்ஜினியரிங் டாக்டருக்கு மட்டும்தான் லோன் தருவோம், இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரி 1 இயராக இருந்தால் எங்கேயாவது வட்டிக்கு எங்கேயாவது கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் அது 2 இயர் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கடை வாங்கி கட்டினாலும் திருப்பி வட்டி கட்டணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆண்டிக்கிட்ட வந்து இடையில ப்ரேயர் பண்ணோம். ஆண்டி சொன்னாங்க, நீங்கள் போய் பாருங்கள், அவங்க கண்ணில் தயவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சேர்மன் சாரை போய் பார்க்கலான்னு சொல்லி நேற்று போனோம். அப்போ போய் போனப்போ இது மாதிரி ஏஸ்பாட்டை உள்ளே போனதுக்கப்புறம் ஏஸ்பாட்டை கேட்டேன், ஏஸ்பா இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்ததுக்கே நான் எந்த தகுதியும் இல்லை சுவாமி, இனிமேல் நீங்கள் இதை செய்யுங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை ராஜா அப்படின்னு. அவர் அதை இப்போ அந்த ஃபார்ம்லாம் எழுதி கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் படிச்சுட்ருக்க இப்படி சொன்னேன். அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க குறைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் நீங்கள் எங்களால் கட்ட முடியல சார், ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க உடனே 10,000 சொல்லி எழுதுனாங்க. சரி 10,000 குறைக்கிறாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, நீ வெறும் 10,000 மட்டும் கட்டினா போதும், மற்ற 1,20,000 நீ கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தேவனுடைய கிருபையால் மட்டுமே அனுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். என்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்ததற்காக கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சியாச்சனில் இருக்கேன். இப்போ போன தடவை லீவ் வந்தப்போ அம்மாட்ட நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். எனக்கு ப்ரேயர் பண்ணி இப்படி தான் விட்டாங்க, கூடிய சீக்கிரம் அங்கேருந்து ஒரு இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. போன தடவை நான் வந்து லீவ் வந்தப்போ சியாச்சன்லேருந்து வந்தேன். ஆனால் இந்த தடவை ஏஸ்பா வந்து அவருடைய கிருபையினால் டெல்லியிலேருந்து என்னை திருப்பி இங்கே லீவ் வர வச்சார். அதற்கான கோடான கோடி நன்றி. அம்மாவுக்கும் நன்றி. அந்த இடத்துல இருக்க மாதிரியே கவுண்ட் பண்ணி டெல்லியிலே அட்டாச் பண்ணிட்டாங்க ஒரு 6 மாதத்துக்காக. அந்த இடம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஏஸ்பா தான் இதை செஞ்சார். ஏன்னா எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு அற்புதத்தை ஏஸ்பா எனக்கு செஞ்சுருக்காங்க. இப்போ டெல்லி ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ரெண்டாவது, நாங்கள் போன முறை வந்தப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏஸ்பாட்டே நான் அடிக்கடி ப்ரேயர் பண்ணுறப்ப கேட்பேன், ஏஸ்பா எங்களை நீங்கள் தாழ்த்தினாலும் தூக்குவீங்க ஏஸ்பா கண்டிப்பாக அப்படின்ட்டு. அதேமாதிரி அவன் ஃபெயில் ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸ் நல்லாவே வராது அவனுக்கு. ஆனால் இருந்தாலும் நான் அங்கே இருந்தப்பெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி, ஏஸ்பா எப்படியா இருந்தும் அந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தினீங்களை எப்படியா இருந்தும் தூக்குவீங்க ஏஸ்பா அப்படின்ட்டு. அதேமாதிரி கம்மியான மார்க்காக இருந்தாலும் அவனை பாஸ் பண்ண வச்ச தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் இன்ஜினியரிங் கிடைக்குமோ கிடைக்காதோ, இதெல்லாம் படிப்போமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை. ஆனால் ஏஸ்பா இது வந்து எங்களையும் ஒரு குடும்பமாக நினச்சி எங்களை அந்த படிப்பை கொடுத்தாரு அவனுக்கு. அதற்கான கோடான கோடி நன்றி. அது இல்லாமல் நான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஏஸ்பாவோட அபிஷேகத்தை பெறத்துக்கு தேவன் கிருபையாக எனக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தாரு. ஏன்னா அங்கே இருக்கப்பெல்லாம் நினைப்பேன், ஐயோ நம்மளால் இருக்க முடியல அப்படின்ட்டு. இருந்தாலும் இப்போ டெல்லியில் கொண்டு என்னை சேர்த்துருக்காரு. ஒவ்வொரு வாரமும் பார்க்கக்கூடிய அந்த லைவ் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தையும் ஏஸ்பா தந்திருக்காரு. அதற்கான கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த சோதரம். திங்கக்கிழமையிலேருந்து எனக்கு சரியான வயிற்று வலினா ரொம்ப விட்டு விட்டு வலிச்சிச்சு. ஆனால் முந்தா நாள் என்னை கொண்டு ஆளே கீழே சாய்ச்சிருச்சு, அப்படி ஒரு பயங்கரமான வலி. அப்போ வந்து ஆண்டவர் கிருபை அந்த ஜெபம் எடுத்து நான் தடவிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், எனக்கு கண்டிப்பாக அந்த இதுலேருந்து விடுதலை செய்யுங்க சொன்னேன். அதேமாதிரி கர்த்தர் இந்த நாளில் கூட விடுதலை செய்தார். அதுக்காக சோதரிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னை வியாபாரத்தில் வந்து போன வருஷமாக ரொம்ப டல்லாக, இந்த வருஷம் ஆண்டவர் கிருபையினால் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, வீட்டு தேவைகள்லாம் எல்லாம் கர்த்தர் தான் சந்தித்தார். அதுக்காக கர்த்தருக்கு சோதரிக்கிறேன். இந்த நாள் ஆராதனை வேலை கூட இன்னைக்கு கூட நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு சோதரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த சோதரம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கழுத்துலேருந்து எலும்பு தேய்ச்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம். அப்புறமேட்டு அதை விட்டுட்டேன். அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, அந்த கொஞ்ச நாள் அந்த வலியும் சரியாக போயிடுச்சு. அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2-3 மாதமாக வந்து எனக்கு ஒரு வேலை ஒர்க் லோடு. வண்டியிலே எங்கே வந்தாலும் போக வேண்டியது. மேட்டுப்பட்டி இங்கிட்டு பாடாலூர் தூரம் போயிட்டு பாடாலூர்லேருந்து அப்படியே மேட்டுப்பட்டி அங்கிட்டு 35 கிலோமீட்டர் போன அப்புறம் மாதிரி இப்படியே வரணும். ஒரு நாளில் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் பக்கமாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வலினா பொறுக்கவே முடியல. நேற்று
அழுதுட்டு, ஆண்டவரே என்னால் பொறுக்கவே முடியல ஆண்டவரே, கையை எடுத்துட்டா கூட தேவல மாட்டேக்கு, அப்படி வலிக்குது அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரையை கொடுத்தார். ராத்திரி நல்ல நித்திரையை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தூக்கமே இல்லாமல் தவிப்பேன், ஆனால் நேற்று நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்ல சுகமாக இருப்ப பண்ணியிருக்கிறார். அதே போல் கடந்த நாட்களில் போன வாரமே சொல்ல நினச்சேன், 19 வருடங்கள் திருமண வாழ்க்கை முடித்து 20வது வருடத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை பாருங்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மேலான கிருபைகளுக்காகவும் அவருடைய இரக்கங்களுக்காகவும் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி பலி ஏறெடுக்கிறேன். நீங்கள் நீண்ட நாட்களாகவே நாங்கள் ஜெபிக்கும்போது யாபேஸ் ஜெபித்த அந்த ஜெபத்தை நாங்கள் குடும்பத்தில் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கிருபையாய் கேட்டு, என்னுடைய பக்கத்தில் என்ன நாங்கள் கடை வச்சுருக்கிறதுனால இடம் பற்றாக்குறையாக இருந்துச்சு. கர்த்தர் கிருபையாய் ஒரு 2.25 சென்ட் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த திங்கக்கிழமை தான் அதை பத்திரம் பண்ணோம். அதை நாங்கள் விலை பேசி ஆன்ட்டி கையில் அந்த காசை கொண்டு வந்து கொடுத்து தான் நான் ஜெபிச்சு அதை வாங்கிட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்தேன். ஆனால் அந்த ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அந்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் நாட்கள் ஒரு கேள்வி இருந்துச்சு, ஆன்ட்டிக்கிட்ட ஜெபிச்சு தானே வாங்கிட்டு போனோம், ஏன் ரிட்டர்ன் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்கள் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவர் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார் அப்படின்னு நான் மனசை தேற்றிக்கிட்டு தான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் சென்ற பின்பு தான் தெரிஞ்சுது, நாங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான பெரிய நெருக்கத்துக்குள்ளார போயிருந்தோம். அப்படி நாங்கள் ஒரு கால் அந்த இடத்த அந்த சமயத்தில் வாங்கியிருந்தோன்னா திரும்பவும் நாங்கள் அந்த இடத்த விற்று நாங்கள் விற்கப்படும்படியான காரியம் நடந்திருக்கும். ஆனால் ஏற்ற வேளையில் ஆண்டவர் மீண்டுமே அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கோடான கோடி நன்றி. பக்கத்தில் உள்ள இடத்துல நேற்று போர் போட்டாங்க. அப்போ என் இடத்துலேருந்தும் போய் தான் அந்த போரை பார்த்தாங்க. அப்போ அந்த போர் பார்த்தவர் சொன்னார், தம்பி உன் எல்லையிலேருந்து வரக்கூடிய அந்த போர் நீரோட்டம் அவங்க எல்லையில் வரக்கூடிய நீரோட்டம் எல்லாம் ஒன்றா சந்திக்குதுப்பா. இந்த இடத்துல அவங்க போர் போட்டாங்கன்னா நீ உன் எல்லையில் போர் போடுறதுக்கான வேலையே இல்லை, எல்லா நீரோட்டமும் அவங்களுக்கு தான் போகும், நீ போர் போட்டாலும் உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் மனசுக்குள்ளே கர்த்தரை ஸ்தோச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன். போர் போட்டு முடிஞ்சோன்னே எல்லோரும் சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க, உன் இடத்துலேருந்து வர்ற நீரோட்டம் விலகிருச்சு, அதை உடைக்க முடியல, நீ கும்பிட்றதையும் உன்னை கைவிடலைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்பையும் நான் ஒன்றும் அவங்க சொல்லும் போதும் வேதனைப்படலை, அவங்க எப்படின்னு சொல்லும் போதும் நான் அவங்கள்ட்ட ஒன்றும் பேசலை. நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா கர்த்தர் எங்களை காத்து கொண்டார். அடுத்து என்னோடய பையன் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருந்தான். 2 வாரங்களுக்கு முன்பதாக அவனுக்கு எல்லாம் முடிந்தது. எந்த ஒரு அரியர்ஸும் இல்லாமல் கர்த்தர் அவனை பாஸ் பண்ண கிருபை செய்தார். அதற்காக நாங்கள் ஊழியக்காரவங்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் குடும்பமாக இந்த இடத்திற்கு வர முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் துக்கம் என் இதயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நான் கிளம்பும் போதெல்லாம் மிகுந்த மனவேதனையோடும் சோர்வோடும் நான் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் குடும்பமாக இந்த இடத்துக்கு வந்தோம், பெரிய ஆசீர்வாதத்தை சொந்தரிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில போதனைகளால் எங்கள் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. அந்த போதனைகள் பொய் அப்படிங்கிறத எங்கள் குடும்பம் கண்டுகொண்டு குடும்பமாக இந்த இடத்திற்கு வரணும், நாங்கள் குடும்பமாக இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ள குடும்பமாய் நாங்கள் இருக்கணும். அதற்காக நீங்கள் சபையாரும் எங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத என்னையும் கூட கர்த்தர் ஒரு சிறுசாட்சியாக நிப்பாட்டியிருக்காரு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் 12th எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப எஸ்பா ஆன்ட்டி மூலியமாக என்னை பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிக்க சொன்னாங்க. இங்கே லால்குடி காலேஜில் அப்ளிகேஷன் போட சொன்னாங்க. நான் அங்கே அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டப்ப அவங்க சொன்னாங்க, இது மாதிரி மார்க்கு கம்மியாக இருக்குது, அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் கிடைக்க கஷ்டம், இருந்தாலும் நீங்கள் பிரின்ஸிபல் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க.
நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா அப்படி ஆச்சே, பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க சொன்னாங்க, ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 2 தடவை போய் பார்த்தோம். பிரின்ஸிபல் இல்லை அப்போ. இப்போ புதன்கிழமை போய் பார்த்தோம். அப்போ பிரின்ஸிபல் சொன்னார், இந்த மாதிரி நான் பயந்துட்டு தான் போனேன். ஏஸ்பாட்டு ஜோம் பண்ணேன், ஏஸ்பா எப்படியாச்சும் உமக்கு சித்தம் இருந்துச்சுன்னா அது கிடைக்கும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். என்னன்னா அவங்க பிரின்ஸிபல் சொன்னார், இன்னும் 20 சீட்டு நாள் காலியாக இருக்குது, இன்னும் நீங்கள் யாருனாலும் சேர்த்துருங்க அப்படின்னு நான் சொன்னார். இது வந்து கத்தரால் தான் ஆனிச்சு. இதுக்காக கத்தர் வச்சு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். போன வாரம் எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் பயந்துக்கிட்டு நான் சொல்லலை. ஆனாலும் போன வாரம் வயிற்றால் போனது சரியாயிட்டு, ஆனால் வயிற்று வலி மட்டும் நிற்கவே இல்லை. ஆனால் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணும்போது சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நீ ஃபோனை வை, நான் இப்போ உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு, உனக்கு வந்து நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதே போல் வந்து எனக்கு ஜெபம் பண்ணி விட்டு போனாங்க. 2 மாத்திரை தான் போட்டேன், வயிற்று வலி சரியாயிடுச்சு. இது வந்து கர்த்தர் தான் செஞ்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் ஒரு சாட்சி சொல்லணும். என்னென்னா போன வாரம் சனிக்கிழமை நான் எப்பொழுதும் போல் ஜெபம் பண்ணிட்டு தான் படுத்தேன். எனக்கு ஒரு தரிசனம் ஏஸ்பா காமிச்சாங்க. அந்த தரிசனத்தை வந்து எனக்குள்ளே இன்ன வரைக்கும் அது வந்து என்கிட்ட அப்படியே காதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியே எனக்கு இருக்குது. ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது. என்ன ஏஸ்பா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் வந்து சிஸ்டர் சொல்லிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் எனக்குள்ளே ஆராதனை வேலையில் ரொம்ப பயங்கரமாக அபிஷேகத்தோடு எனக்கு அது இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னன்னா நம்ம எப்பொழுதும் தசமபாகம் கொடுக்கும் பொழுது வந்து இங்கே காணிக்கையில் போட்டுட்டு நம்ம படுக்க போயிடுவோம். ஆனால் என்கிட்ட எப்படி காமிச்சாங்கன்னா, இது வழியாக வர்றோம், தசோபாத்தை போட்டுட்டு இது வழியாகவே போகாமல் அது வழியாக போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அங்கே உட்காந்து நம்மளை உபசரிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் உபசரிச்சுட்டு நமக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த ப்ரேயர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்னால் சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு ப்ரேயரை முடிச்சுட்டு வெளியில் போனால் ஏஸ்பா இருக்காங்க. ஏஸ்பா பக்கத்தில் இந்த இடத்துல தான் எனக்கு தெரியும், வாழ்த்து நகரை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. எனக்கு அவர் எப்போ நான் பார்த்தது கூட கிடையாது. அவரை பார்க்குறேன், பக்கத்துலேயே சர்மி சிஸ்டர் பார்க்குறேன், அம்மாச்சியை பார்க்குறேன், வின்சென்ட் பிரதர் அம்மாவை பார்க்குறேன். இதேமாரி நிறையா பேர்த்த பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்திங்கன்னா ஏஸ்பா மட்டும் ஒன்று சொல்கிறாங்க, என் காதில் வந்து விழுகலை, அந்நிய பாஷையில் பேசுகிற மாதிரி இருக்குது. மற்ற பிரதர் மற்ற சர்மிமாலாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, ஏன் கலங்கிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட தான் நாங்கள் இருப்போம், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் வந்து தைரியமாக எதாக இருந்தாலும் பேசுங்க, இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு என்னால் அது பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியல, பயங்கரமாக அழுக. பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வெளியில் வரேன், பெரிய ஒரு விராண்டா, நம்ம சபையில் இருக்கிற அனைத்து பேருமே அங்கனே உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஏஸ்பா இப்படி ஒரு தரிசனத்தை எனக்கு அடிக்கடி காட்டுவாருன்னு நான் நம்பவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்குள்ள கர்த்தர் இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரூத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம்.
கடைசியா எதில் நம்ம விட்டோம்? ரூத்து. ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரூத் முதல் அதிகாரம் 3-5 எடுத்து வாசிங்க. ரூத் முதல் அதிகாரம் 3-5. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோபாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஞாபகம் இருக்குதா? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த நாட்களில் பஞ்சம் அந்த கானான் தேசத்துல பெத்லகேம்ல பஞ்சம் உண்டான போது எந்த குடும்பம் வருது வெளியே? யார் யார் சொல்லுங்க? எலிமெலேக்கும் அவங்க 2 குமாரரும். அந்த பெத்லகேம்ல தேவன் அனுமதித்த பஞ்சம். ஆனா அதை விட்டுட்டு எங்க வர்றாங்க? மோவாப் தேசத்திற்கு வர்றாங்க. அவங்க அந்த கதையெல்லாம் தெரியுமா? அவங்க என்ன ஆச்சு அங்க? 3 அந்த தகப்பன் அந்த 2 அவங்களுடைய மகன்க எல்லாம் 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அதற்கப்புறம் கடைசியா நம்ம என்ன பேசணும்? தேவன் அனுமதிக்கிற பஞ்சம் பெத்லகேமை விட்டு வெளியே வரும் பொழுது, தேவன் அனுமதிக்கிற சோதனைகள்ல இருந்து வெளியே நாம் வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கும்? அதற்கு நம்மளுடைய ஆதாரமான வசனம் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி அப்படின்ட்டு நீதிமொழிகள்ல தன் கூட்டை விட்டுட்டு வெளியே போய் அலையிற குருவி அது எவ்விதம் என்னென்ன பிரச்சனைகள் அது சந்திக்கும் என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, தேவ சித்தம் செய்ய தவறி தேவ சித்தம் நம்ம செய்ய தவறிட்டு, தேவ சித்தம்னா என்ன? கர்த்தர் கொடுக்கிறதான பாடுகளையும் சோதனைகளையும் பஞ்சத்தையும் கூட வறுமையும் கூட நாம் அதை கடந்து போக மனம் இல்லாதபடிக்கு நாம் இருப்போம் என்றால் நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் பிறருக்கும் கூட நாம் பாரமா. இங்கு எலிமெலேக்கு தான் தப்பு பண்ணார். ஆனா முழு குடும்பமும் என்னாச்சு? சாபத்திற்குள் ஆனது என்று கடைசியா நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா எல்லாத்துக்கும்? ஏன்னா அப்பதான் நான் அடுத்தது பேச முடியும். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக அதே தான் கூட்டை விட்டு தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே கர்த்தர் எலிமெலேக்கும் நகோமியும் எங்க இருக்கணும்னு சொன்னாரு? அவங்க எந்த ஊர்க்காரவங்க? பெத்லகேம் ஊர்க்காரவங்க, எப்பிராத்தா ஊர்க்காரவங்க. ஆனா அங்க பஞ்சம் வந்துருச்சுன்னு மற்ற எல்லா இஸ்ரவேலர்களும் அங்கதான் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க? நாம் இங்க இருக்க வேண்டாம், தேவன் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, ஆனாலும் நம்ம இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க பஞ்சம். இவங்களாம் அறிவில்லாதவங்க, மற்றவங்களாம் அறிவில்லாதவங்க, எப்படினாலும் அவங்க வாழ்ந்துக்குவாங்க. பஞ்சமோ பசியோ பிள்ளைய வெட்டி கூட சாப்பிட்டுக்குவாங்க. ஆனா நம்ம ரொம்ப ஞானவான், நம்மளுக்கெல்லாம் ரொம்ப அறிவு, நிறைய படிச்சிருக்கோம், நம்ம பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கு, நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து போயிடுவோம் என்று சொல்லி வெளியே வந்த ஒரு குடும்பம் எப்படி அதமானது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, சென்ற முறையில் நம்ம ஒரு அந்த பெத்லகேமை விட்டு வெளியே வந்த நியாயாதிபதிகள் காலத்தில் வேற ஒரு ஆசாரியனை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த ஆசாரியன் வெளியே இன்னொரு சில விக்கிரகங்களுக்கு ஆசாரியனாகி பெரிய கலகம் உண்டாகி அந்த ஊரே நாசமாகறதுக்கு காரணமாய். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தேவன்
உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில்தான் நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை எந்த இடத்தில் ஸ்தாபித்திருக்கிறாரோ, எந்த இடத்துல நம்ம உட்கார வைக்கிறாரோ அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், கஷ்டம்லாம் வராதுன்னு அவர் சொல்லல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்துல தான் என்ன நிலைமையில உன்னை வச்சிருக்கிறாரோ அதே நிலைமையில நீ இருக்கணும். வறுமையா, பிள்ளை இல்லையா, கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறியா, வறுமையா, என்ன நிலையில நம்மளை வச்சிருந்தாலும் இது கர்த்தருக்கு தெரியும் என்று அதிலிருந்து தப்பித்து கொள்ள நம்ம வகை தேடாம அதற்குள்ளாரையே இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், ஆசை, வாஞ்ச எல்லாமே. இப்போ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. யூதருக்கு ராஜாவாக யார் பிறந்தா? பிறந்திருக்கிறவரை காணும்படி கிழக்கில் இருந்து வந்த ஞானிகள் பெத்லகேமில் பாலகனாகிய இயேசுவை அவருடைய வீட்டிற்கு, பாலகனாகிய இயேசு இருந்த வீட்டிற்கு வரும் வரை ஒரு நட்சத்திரத்தினால் அவர்கள் நடத்தப்பட்டு ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6 10 வசனம் வரை. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களினே சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பெத்லகேமுக்கு வருகிறவர்களுக்கு என்ன உண்டாகுமா? என்ன உண்டாகும்? நல்ல கடைசி வரைக்கும் சொல்லுங்க. பெத்லகேமுக்கு வருகிறவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். ஏனென்றால் எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய கிறிஸ்து அங்கு பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அங்குதான் அவர் பிறந்திருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 2:10-16 வரை. ஏன் பெத்லகேம்ல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், ஏன் நம்ம எல்லாம் பெத்லகேமுக்கு வரணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளமான வசனம் லூக்காவின் புஸ்தகம் 2:10-16. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளியும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்க பிள்ளையையும் கண்டார்கள். இப்ப தெரியுதா? பெத்லகேமுக்கு வருகிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் அங்குதான் உலகத்தையே நடத்தக்கூடிய கிறிஸ்து அந்த இடத்தில் தான் பிறந்திருக்கிறார். அதனால தான் எல்லாருமே பெத்லகேம்ல இருக்கணும், கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும், கர்த்தருடைய சபையிலே இருக்கணும். கர்த்தருடைய வீடு பெத்லகேம் தான் கர்த்தருடைய வீடு. அந்த இடத்துல கட்டாயமா நம்மளாம் இருக்கணும். நீங்களா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? கொஞ்சம் தான் சவுண்டு, மற்றவங்களாம் இல்லையா? இப்போ பிரசங்கியின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு வசனம் வருது. இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன்.
நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். போதும். இந்த வசனத்துல அங்க இருக்குதா போர்ட்ல, ஞானிகள் கர்த்தருடைய கையில் கிரியைகளாக இருக்கிறார்களாம். அப்படியா இருக்கு? வாசிங்க மறுபடியும். கை வசமாய், எல்லாம் ஒண்ணுதான். ஞானிகள் எப்படி இருக்கிறாங்களா? வாசிங்க பாருங்க. கர்த்தருடைய கை வசமாய். கை வசம்னா என்ன? அவருடைய கைக்குள்ள யார் இருக்காங்க? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஞானிகள் யார்? யாரு? நான் மட்டுமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள். யார் யார் இப்ப தேவனுடைய பிள்ளைகள்? இந்த வசனத்துல தங்கள் ஞானிகள் தேவனுடைய கைகளில் தங்களை யார் யார் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாரு? தேவ பிள்ளைகள், தேவ மக்கள். யார் யார் தங்களை எல்லாம் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ உங்களுடைய எல்லா கிரியைகள், எல்லா முயற்சிகள், எல்லா செய்கைகள் எல்லாமே எங்க இருக்குதா? அவருடைய கை வசமாக இருக்கிறதா. ஞானிகள் கர்த்தருடைய கை வசமாக இருக்கிறார்களா. அப்பனா நம்ம நின்றாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் மூச்சு விட்டாலும் என்ன செஞ்சாலும் எங்க இருக்கிறோமா? நீங்க ஆனா சாதாரணமா தான் இங்க உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா நம்மளை குறித்ததான ஒரு டைரி இல்ல, சகலமும் அவருடைய கரங்களில் இருக்கிறதா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் அவர்களை அவர் திட்டவட்டமான வழியில் அவர் நடத்துகிறாராம். திட்டமான வழி இல்ல, திட்டவட்டமான வழியில் அவர்களை நடத்துகிறார். யார? நம்மள அவர் நடத்துகிறாராம். ஆனால் அவர்களோ தேவனுடைய வழியை கவனியாமல் தங்கள் சுய புத்தியில் சார்ந்து கொண்டார்களே, ஆனால் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. கர்த்தர் திட்டவட்டமா அவருடைய பிள்ளைகளை நடத்தி வருகிறார். ஆனா இவர்களோ யாரு? நம்மன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா நான் உங்களுக்கு பின்னாடியோ முன்னாடியோ இருப்பேன். நம்மன்னு சொல்லுங்க. நம்ம தான் இந்த தப்பை செய்யறோம். நாமோ அவருடைய வழி நடத்துதலை நாம் கவனியாமல் நாம் நம்மளுடைய சொந்த புத்தி, சொந்த அறிவு, சொந்த சிந்தனை, எனக்கு தெரியாதா, அவருக்கு என்ன தெரியும், நான் இது சரிதானே, நான் என்ன செய்யறேனோ கர்த்தரோ அதை அங்கீகரிப்பார், நான் என்ன சொல்றேனோ கர்த்தரோ அதை ஆமாம் போடுவார். நம்மளுடைய சொந்த சுய புத்தியில் நாம் சார்ந்து கொள்வார்களே, ஆனால் பாலகனாகிய இயேசுவை தேடி சென்ற ஞானிகள் ஒரு விச வழி தவறி எங்க போயிட்டாங்க? ஊர் பேரை சொல்லுங்க. எருசலேமுக்கு போயிட்டாங்க. அவங்க எங்க வரணும்? ஒரு தடவை வழி தவறி, ஏன்னா அவங்க ஞானிகள் இல்லையா, அவங்க சொந்த புத்தியில சார்ந்து கொண்டாங்க. அதனால அவங்க எங்க போயிட்டாங்க? வழி தவறி பெத்லகேமுக்கு போகல, வழி தவறி எருசலேமுக்கு போனதினால் என்ன ஆச்சு? கலக்கம் உண்டானது. அநேக கை குழந்தைகள் கொலை செய்யப்பட காரணமானார்கள். ஞானிகள் வழி தவறி போயிட்டாங்க. பெத்லகேமுக்கு போகணும், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எருசலேமுக்கு போனதினால் ஏரோது கேட்கிறான், ஏன் இவங்க இங்க வந்திருக்காங்க, இது மாதிரி இரட்சகர் ஒருத்தர் பிறந்து, அப்படியா, என்ன காலம், என்ன வயசு அப்படின்ற அந்த வயசுள்ள அறியாத குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யப்பட இந்த ஞானிகள், பல குழந்தைகள் கொலை செய்யப்பட காரணமானது போல நாமும் அங்கும் இங்கும் அலைந்து அநேகருக்கு கலக்கம் உண்டாக்கவும், ஒன்றுமே அறியாதவர்கள்
கலங்கவும் நாசமடையவும் நாம் காரணமாய் விடுவோம். மத்தேயு சுவிசேஷம் 2 மத்தேயு 2:1-3 எடுத்து வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெஹேமிலும் அதன் சகல எல்லையிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இவர் இந்த ஞானிகள் எருசலேமுக்கு போகாம தவிர்த்திருக்கலாம். நேரா பெத்லெஹேம் போயினா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு போனதினால், அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் விளங்குதா நான் பேச வர்றது? தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். இதை விட்டுட்டு அவர்களுடைய சுய புத்தியிலே அவர்கள் சார்ந்து தங்கள் பிள்ளைகளுடைய படிப்போ, தங்கள் பிள்ளைகளுடைய வேலையோ, திருமண விஷயமோ, இன்னும் என்னவோ கர்த்தர் உனக்காக நியமித்து இருக்க, நீ உன் சுய புத்தியில் நீ சார்ந்து கொண்டால் அநேகர் கலக்கமடையவும், ஒண்ணுமே அறியாதவர்கள் மரணம் அடையவும் கூட. அப்படித்தானே நகோமிக்கு நடந்துச்சு. இது நேரிடும். இதுதான் உண்மையான சத்தியம். சரி, இவ்வாறு பெத்லெஹேமை விட்டு விலகி போனவர்கள் ஈடு செய்ய முடியாத மிகுந்த மனவேதனையை பிறருக்கும் உண்டாக்கி தாங்களும் மனவேதனையினால் மாண்டு போய் இருக்கிறார்களாம். பெத்லெஹேமை விட்டு போனவர்கள். நான் பேசுறது விளங்குதா? இப்படியாக பெத்லெஹேமை விட்டு போனவர்கள் பிறருக்கும் ஈடு செய்ய முடியாத மனவேதனையை காலம் முழுவதும் அவர்கள் உண்டாக்கி தாங்களும் மிகுந்த மனவேதனை அடைவார்கள். ஆனால் பெத்லெஹேமுக்கு வந்தவர்களோ அப்படின்னா தேவ சித்தத்திற்குள் வந்து நஷ்டமோ இல்லையோ இழப்போ இல்ல வேற என்னவோ வலி, பெத்லெஹேமுக்கு வந்தவர்களுக்கோ அங்க என்ன உண்டாகுமா? ஆனந்த சந்தோஷம் மட்டுமல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பார்கள் என்று மேற்கூறப்பட்டுள்ள இந்த வசனங்கள். வீட்டில் போய் ஒரு தடவை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. இந்த 2 எடுத்துக்காட்டுகளும், மேற்கூறப்பட்டுள்ள இந்த 2 எடுத்துக்காட்டுகளும் தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது. பிரியமானவர்களே, நகோமி பெத்லெஹேமை விட்டு சென்றதினால் அனுபவித்த இன்னல்கள், பிற்பாடு இதே நகோமி பெத்லெஹேமுக்கு போனதினால் என்ன ஆச்சு? உண்டான ஆசீர்வாதங்களை தான் இந்த ரூத்தின் சரித்திரம் நமக்கு சொல்லுது. முதல் நகோமி எங்க வரா? பெத்லெஹேமை விட்டு வெளியே வந்துடுறா. கல்யாணம் ஆகி அவள் சந்தித்த இன்னல்கள் என்ன சந்திச்சா? மரணம், எவ்வளோ வேதனை காலம் முழுக்க. ஆனா அதே நகோமி மறுபடியும் ரூத்தை கூட்டிக்கிட்டு பெத்லெஹேமுக்கு போற, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, இனிமே நான் போல, இனிமே நான் உங்களுடைய சமூகத்துல தான் அப்படின்ட்டு அவன் மனம் இனிமே ஒன்றும் இல்லை தொலைக்க. மறுபடியும் அவள் பெத்லெஹேம் சென்ற பொழுது அவள் அடைந்த ஆசீர்வாதங்களும் தான் இந்த ரூத்தின் சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தை விட்டு, மறுபடியும் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தை விட்டு விலகி செல்லுதல் என்பது அபாயம் நிறைந்த ஒரு வழி, ஒரு வாழ்க்கை, எப்படினாலும் நம்ம சொல்லலாம். தேவ சித்தத்தை, ஒரு தேவ பிள்ளை, மற்றவங்களை நான் சொல்லல, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க தேவ பிள்ளை தேவ சித்தத்தை விட்டு விலகி செல்லுதல் என்பது அபாயகரமான ஒன்றாகும். யோனாவின் வாழ்க்கையில தேவ சித்தத்திற்கு மாறாக செல்ல திட்டமிட்டு தேவ சமூகத்திலிருந்து என்ன செஞ்சாரு? விலகி அவர் ஓடி போன போது அவர் கொடிய சிக்கல்களுக்கு மாட்டினாராம்.
அவர் மாட்டினது மட்டுமல்ல, அவர் அந்த சிக்கல்கள் அகப்பட்டு கொண்டது மட்டுமல்ல, அவரோடு இருந்தவர்கள் கேப்டன்ல இருந்து கடைசி க்ரூ மென் வரைக்கும், கேப்டன் அந்த கப்பலுடைய கேப்டன்ல இருந்து கடைசி டெக்னீஷியன் வரைக்கும் மிகுந்த அவதிக்குள்ளானாகலாம். ஆனார்களா? படிச்சிருக்கீங்களா? கொந்தளிப்பு வந்துருச்சு, எல்லாருமே பெரும் ஆபத்திற்குள் ஆனார்கள். மட்டுமல்ல, கடலும் கப்பலும் அவரை விழுங்கிய மீன் கூட அமைதல் இல்லாதபடிக்கு பெரும் ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருந்தனா. மீனுக்கு வந்து வயிற்ற வலிச்சிருச்சு, அதனால்தான் அது கக்கி இருக்கு. அதுக்கும் வந்து நிம்மதி இல்லையா. கடல் கப்பல் அவனை விழுங்கிய மீனும் கூட இந்த பெரிய கொந்தளிப்புக்கு ஆனதான். அப்படியேதான் எலிமெலேக்கும் நகோமியும் செய்த தவறு. எலிமெலேக்கும் நகோமி என்ன செஞ்சிட்டாங்க? பெத்லகேமை விட்டு தேவ சித்தத்தின் மத்தியில இருந்து விலகி அவர்கள் செய்த தவறு அவர்களுடைய குடும்பத்தை மிக அதிகமாக பாதித்து விட்டது. பிரியமானவர்களே, நீ 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 தேவ சித்தத்திற்கு மாறாக உன்னுடைய சொந்த வழியில், உன்னுடைய சுய வழியில் நீ செல்லும் போது, மறுபடியும் நான் சொல்றேன், நீ தேவ சித்தத்திலிருந்து விலகி தேவன் உனக்கு நியமித்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், உன் வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கணும். உனக்கு திருமணம் ஆகக்கூடாது, உனக்கு குழந்தை பிறக்க கூடாது, இல்ல உனக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளையா தான் பிறக்கணும், மூணாவது ஆம்பளைக்கு நீ கேட்காது, இல்ல ரெண்டும் ஆம்பளையா தான், வாட் எவர் என்னென்ன உங்களுக்கு இருக்குதோ இது தான் தேவ சித்தம். இந்த சித்தத்தை விட்டு நீ விலகி உன் சுய புத்தியில் நீ சார்ந்து கொள்வாய் என்றால், உன்னுடைய சுய புத்தி சொல்வதையெல்லாம் மற்றவர்கள் செய்யணும், கர்த்தரும் செய்யணும் என்று நீ நினைத்து உன்னுடைய சுய புத்தியில் நீ சாய்ந்து கொண்டால் அதெல்லாம் நடக்கும். எலிமெலேக்கெல்லாம் வந்து வெளியே வரும்போது கர்த்தரை தடுத்திருக்க முடியும் இல்லையா? பெரிய ஒரு புயலை உண்டாக்கி தடுத்திருக்க முடியும். ஆனா அவர் தடுக்கல. போய் நாசம் தானே அடையணும், போ. அதான் உலகத்தை படைச்சிட்டு இது ஒண்டி அவர் கண்டிஷன் போடலையா? எது ஒண்டி? சாய்ஸ். இது மட்டும் அவர் வந்து உன்னுடைய இஷ்டத்தின்படி நீ செய். என்ன தெரிந்து அவரை தெரிந்து கொள்றதுக்குமே நம்ம இஷ்டம். எனவே ஒரு தேவ பிள்ளை நீ தேவ சித்தத்திற்கு மாறாக உன் சுய வழியில் நீ செல்லும் பொழுது நீ மாத்திரமல்ல, உன் குடும்பம், உன் புருஷன், உன்னுடைய பிள்ளைக, உன் மனைவி, அவங்களுடைய சொந்தம், நீ மாத்திரமல்ல, உன் குடும்பம், உன்னை சார்ந்தவர்கள், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பெரும் நாசம் அடைவார்கள் என்பதை மறந்து போகாதே. இன்னைக்கு ஆராதனை வேலையில ஒரு புதிய சத்தியம் வெளிப்பட்டது. கிருபை என்பது நமக்கு இல்ல, துன்மார்க்கர். கலையும் சேர்ந்து கலை வளர்றது தான் கிருபை. அது ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளை நசுக்காது. கர்த்தர் இப்படியாக யோபை பார்த்து யோபை சுத்தி வந்த பிசாசிட்ட சொல்றார், நீ என்னனாலும் செய், தன் உத்தமத்துல அவன் நிற்பான். சோ அப்படி ஒரு சேலஞ்ச் இந்த காலத்துல வந்திருக்கு. நம்ம தான் வந்து கதிர், அது பதருக்கு வந்து கிருபையா. ஒரு இது இருக்குல்ல, அது என்னது, திருக்குறளா என்னது, என்ன பயிருக்கு விடுகிற நீர், நெல்லுக்கு, அது சொல்லுங்கடா. நெல்லுக்கு விடுற தண்ணி புல்லுக்கு வந்து ஏன் பாயுது? சொல்லுங்க ஏன் பாயும்? அது நல்ல ஒரு இடத்துல கீழே இருக்கு, அதனாலதான் இங்க விட்டா அங்க போயிருது பாருங்க. அப்ப செழிப்பா எது இருக்கும்? புல்லுதான் செழிப்பா இருக்கும் நெல்லை விட. அந்த சத்தியம் தான் இன்னைக்கு இங்க சொல்லும் போது நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரியா சொன்னார் கர்த்தர்னு. கிருபை நம்மளுக்கெல்லாம் இனிமே க்ளோஸ் ஆகிற காலம் இது. ஏன்னா நம்மளை வந்து நீதியில நடத்துறார். இந்நேரம் நம்ம வந்து ஒரு 85% வந்து நம்ம கர்த்தருடைய மனது, கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய செய்கைகள் நமக்கெல்லாம் வந்திருக்கணும். லூசிஃபருடையது 85% நமக்கு இருக்குதுன்னா நம்ம வந்து என்னவா? புல்லு. அதனால
நீதிமான்களுக்கு கொடுக்கிற கிருபை, அறகுறையா இருக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க, வாஞ்சிக்கிறவங்களுக்கு வர்ற கிருபை நமக்கெல்லாம் இங்க இந்த பக்கம் வந்து நம்மளெல்லாம் புல்லா வருது. அந்த புல் என்னைக்கு அறுக்கப்படுமா? இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாத காலத்துல அதை அறுத்து நெருப்புல சுட்டெறிங்க, இதை சேருங்க என் களஞ்சியத்துலன்னு சொல்லுவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவனுடைய கிருபை பாவிகளையும் வளர்க்குதான் அதிகமா. அதான் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தம் செய்யறவன் இன்னும். விளங்குதா? தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வழிகள், தேவன் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம குண்டா இருக்கணுமா? நம்ம குண்டா தான் இருக்கும். நீ என்னதான் நீ செஞ்சு பாரு, நீ ஒல்லி ஆகவே முடியாது. சரியா? நம்ம இப்படிதான் இருக்கணும். நான் எவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டயட்டிங் இப்போ அவ பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் முடியாது. இப்படிதான் நம்ம என்னைய பார்க்கணும் அப்படின்னு கர்த்தர் ஆசைப்படுறார். ஸோ இப்படியே இருந்துட்டு போவோமே. நேற்று கூட ஒரு ஊழியக்கார் வந்தார், பயங்கர டயட்டிங். அவர் பார்த்தா அழகா தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் டயட்டு 2 தான் சாப்பிட்றாரு. ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? இல்லை ஆண்டி டயட்டிங், இன்னும் நான் ஸ்லிம்மாக இருந்தால் அழகாக இருப்பேன். நீ அழகாக இருந்து என்ன? ஸ்டேஜில் நீ அழகா இருந்து என்ன? உன்னை பார்த்து 1000 பேர் கீழே விழணுமா உன் அழகுல மயங்கி? நான் அவர்கிட்ட சொல்லல, நான் இங்கே சொல்கிறேன். எங்கேயாச்சும் இருந்து பார்த்துட்டு இருக்கா போகிறாரு, வீட்டுக்கு வந்துடுவார் கார் எடுத்து. பிரியமானவர்களை, நம்ம எப்படி இருக்கணும்? ஒல்லி குச்சியாக இருக்கணுமா? அப்படித்தான் இருக்கணும். குண்டா இருக்கணும்னா அதில் நம்ம மாற்று கருத்தே இல்லை கர்த்தருக்கு. நானும் நிறையா எத்தனையோ வருஷம் நானும் ட்ரை பண்ணேன், முடியல. அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஓ இப்படி இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. சரியா? அதனால தானே நம்மளை சிவப்பா, அனிதாவை கருப்பா, அவளை கருப்பா, என்னைய சிவப்பா. இதெல்லாம் தேவ தீர்மானம். ஏன் என்னுடைய பிள்ளை என்ன மாதிரியே சிவப்பா வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் வரல? கருப்பா இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். கலர் இஸ் நாட் அ மேட்டர். புரியுதுங்களா? நாம் எப்படி இருக்கணும், எதை தொலைக்கணும், எதை இழக்கணும், எது இல்லாம வாழணும், எதோட வாழணும், இதெல்லாம் அவர் தீர்மானம். இதுல இருந்து நீ ஏன் ஓ சுயசித்தத்துல சாயிர? அப்படின்னா என்னன்னா, சுயசித்தத்துல சாரதுன்னா உன்னால அப்படியே செய்ய முடியும். சுயசித்தத்திலே நீ செய்ய முடியும். நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ மாத்திக்க முடியும். ஆனா நீ செய்யாத. நீ மாத்திரம் இல்ல, உன் குடும்பமும் வீணாகும், உன்னை சார்ந்தவங்களும் வீணாவாங்க, உன்னோட நட்பு பாராட்டுறவங்க கூட வீணாகி போயிருவாங்க. நோவா கூட யார் யார் பேலையில வந்தாங்களோ காப்பாற்றப்படுறாங்க. அவர் நோவா கூப்பிடுறாரு, வா வா வான்னு. அப்போ அவரோட காப்பாற்றப்படுறாங்களோ யாருனாலும். அவர் அவர் பிள்ளைங்களோடும் அவர் மருமகளோடு தான் வந்தாரு. ஆனா அவர் யாரை கூப்பிட்டுருந்தாலும் அவங்க வந்திருந்தா காப்பாற்றப்பட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே தான் பாவத்திற்கும். நாம் ஒரு பாவி, நாம் ஒரு சாபத்திற்குள்ளானவர்கள் என்றால் நம்மோடு யார் யார் சேருகிறார்களோ, நம்மோடு யார் யார் நட்பு பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கும் அந்த சாபம். விளங்குதா? எனவே தேவன் உன்னை என்னவா வச்சிருக்கணும்னு நினைக்கிறார். நீ மீனா இருக்கணும்னா மீனா இருக்கணும், நீ பாம்பா இருக்கணும்னா பாம்பாரு, நீ எலியா இருக்கணும்னா எலியாயிரு. மீன் இல்லை நான் பாம்பா தான் ஆவேன், பாம்பு இல்லை எனக்கு நல்ல அழகான வாலும் ஃபின்ஸும் எனக்கு வேணும், நான் மீனா இல்லை. யார் யார் எப்படி குட்டையோ நெட்டையோ குண்டோ ஒல்லியோ யாருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம இருக்கணும். அதற்கு மாறாக நாம் போனா அது என்ன ஆயிடுமா? நம்மை நாசப்படுத்தும், நம் குடும்பத்தாரை நாசப்படுத்தும், நம்மோடு கூட யார் யார் பழகிறார்களோ அவர்களை எல்லாம் நாசப்படுத்துமா. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் நம்மளாம் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவ பிள்ளைகள்ங்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? மற்றவர்களுக்கெல்லாம், நம் குடும்பத்தாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். பிறர் நாசம் அடைய நாம் அழைக்கப்படல. அதனால அந்த ஆசீர்வாதம் எப்ப வரும்? தேவ சித்தம் செய்யும் பொழுதுதான் வரும். அந்த தேவ சித்தம் என்பது அவர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, என்ன விதமா உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த விதமா அந்த இடத்துல நீ இருக்க வேண்டியது. அதுல தான் இன்னைக்கு அது
ஃபெயிலியர் மாதிரி தோன்றும், அது ஃபெயிலியர் இல்லை. கர்த்தர் தான் மறித்து பூமிக்கு போயிட்டார். பிசாசு நினைக்குது, என்னடா என்னடா என்ன இது இப்படி செத்து போயிட்டாரு, ஒரே குமாரன் இப்படி போயிட்டார். பிசாசு தெரியாது 3ஆம் நாள் வெளியே வரப்போறாருன்னு. அங்குதான் ஜெயம் இருந்தது. அதுவரையிலும் அது தோல்வியின் தான். அதே போலதான் நமக்கும் நாம் கடந்து வருகிற பாதை வந்து தோல்வியை போல இருக்கும். ஆனா அது தோல்வி இல்லை. பரலோகத்துல நாம் ஜெயிச்சுக்கிட்டே வர்றோம், தடைகளை தாண்டிக்கிட்டே நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு தோத்து போயிட்டீங்களா, இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டீங்களா, அதை பத்திலாம் கர்த்தர் உங்களை இப்படி பார்க்கணும், இந்த முகத்தோட நம்மளை பார்க்கணும், இழப்பின் முகத்தோட, தோத்து போன முகத்தோட நம்மளை பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய வேலை. பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ மாமாவோ அத்தையோ கிடையாது, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஜெயிச்சா மெடல் கொடுக்க போறாங்களா? பரீட்சையில் மார்க்கு 10 மார்க் குறைய நம்ம எடுத்திருந்தோம்னா எதுவும் கொடுக்க போறாங்க? ஒன்றும் கொடுக்க போறதில்ல. எல்லாமே கர்த்தர் தான். நான் இது எனக்கு வேணாம், அந்த கோட்டை எனக்கு வேணும், அந்த கோட்டை இல்லை அந்த கோட்டை எனக்கு வேணும். அப்படி பிடிச்சவங்க அலெக்சாண்டர் த கிரேட்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. எனவே தேவ சித்தத்திற்குள் அது தோற்று போன நிலையில் இருந்தாலும், பஞ்சம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், வேலை இல்லையா கர்த்தருக்கு நன்றி சொல்லு, குழந்தை இல்லையா நன்றி சொல்லு, திருமணம் இல்லையா நன்றி சொல்லு, வீடை கட்ட முடியலையா நன்றி சொல்லு. எல்லாத்துக்குமே நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நீ பெத்லகேம்ல இருக்க. ஏன்னா அந்த பெத்லகேம் என்னது? எல்லாருக்குமே மனமகிழ்ச்சி உண்டாக்குமா. சரி, ஒரு முறை கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டானது. எப்போ? கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டான போது ஆபிரகாம் ஒரு பெரிய தவறிழைத்து விட்டாராம். ஆதியாகமம் 12:10 வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஒரு முறை கானான் தேசம், கானான்னா என்ன? பாலும் தேனும் ஓடுற தேசம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கானான் தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சான். அப்போ ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணிட்டாராம். அவர் என்ன செஞ்சிட்டாராம்? என்ன பண்ணாரு? கானான்ல பஞ்சம் உண்டான போது எல்லாத்துக்கும் தெரியுதா எங்க போனாருன்னு? எங்க போனாரு? எகிப்துக்கு போனாராம். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது he went down into Egypt. He went down into Egypt. அவர் எகிப்துக்கு இறங்கி போனார் என்று அதுதான் அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையும் கூட பிரியமானவர்களே. கானானிலே அவன் சந்தித்த அந்த சோதனை உலகமாகிய எகிப்துக்கு அவனை இறங்கி போக செய்தது. விளங்குதா? எகிப்து பெரிய செல்வ செழிப்பு, பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் நம்மளை மெச்சிக்கொள்ற அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம். நம்ம அங்க போனா பெரிய ஒரு வீடு வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம், பஞ்சம்லாம் போயிடும். இந்த கானானில் தேவன் அவரை இருக்க சொன்னாரு. அங்க பஞ்சம் வந்துருச்சு. ஆண்டவரே, இந்த பூமியெல்லாம் என்னோடதுன்னு தானே சொன்னீங்க, எகிப்து என்னோடது தானேன்ட்டு அவர் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையில் அவர் இறங்கி போயிட்டார். எங்க போயிட்டாரு? உலகமாகிய எகிப்திற்கு அவர் இறங்கி போக செய்தது. தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தாழ்ந்து போன நிலையில், உண்மையாலுமே அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் அந்த இடத்துல தாழ்ந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் கானான்ல தான் இருக்க சொன்னார். பஞ்சம்னா இருக்கட்டும், 10 மாடு செத்துட்டா என்ன, 100 ஆடு செத்து போனா தான் என்ன, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யார் சொன்னா? இவரால சொல்ல முடியல. எல்லாருக்கும் பஞ்சம் பிழைக்க
எல்லாரையும் திருப்திப்படுத்த, மாமனார் மாமியார் கொழுந்தனார் அக்கா அத்தா எல்லாத்தையும் திருப்திப்படுத்த இவர் என்ன செஞ்சிட்டாரு? செல்வத்தை நோக்கி இறங்கி போயிட்டாராம். இந்த இந்த எங்க எகிப்துக்கு இறங்கி போன நிலையில் அங்கும் அவன் ஒரு பொய் சொல்ல நேர்ந்தது. வசனம் 17 - 19. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பாருங்க, ஒரு தவறு. என்ன தவறு? பஞ்சத்தை பார்த்து பயந்து எகிப்துக்கு போனார். அங்க போய் அடுத்த பொய் என்ன சொல்லிட்டாரு? இந்த அம்மாவை பத்தி பொய். அது ஒரு பொய் மட்டுமல்ல, அங்குதான் அந்த அடிமை பெண்ணாகிய யாரு? ஆகாரையும் கூட அவர் திருமணம் பண்ணி இருக்க கூடும். ஆதியாகமம் 16:1 எடுத்து வாசிப்போம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவர் சஞ்சரித்த நாட்களில் தான், அந்த டைம்ல தான் அவர் எகிப்துல போய் சஞ்சரித்தார். அந்த நாட்களில் தான் இந்த எகிப்திய அடிமை பெண்ணாகிய ஆகாரும் அவருக்கு கிடைத்திருக்க கூடும் என்று நாம் பார்க்கிறோம். அவள் மூலமாக வாக்குத்தத்த சந்ததியாகிய யாருக்கு? வாக்குத்தத்த சந்ததியாகிய தேவனுடைய ஜனங்களுக்கு இன்று வரை மனநோவாக இருக்கும் சந்ததி அங்குதான் உண்டானது. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும், இன்று வரை அவர் எகிப்துக்கு அங்க போகலைன்னா அந்த சந்ததி உருவாயிருக்காது. காலம் முழுவதும் தேவனுடைய சாபம் நம்மை தொடர்ந்து வரும். அவர் சித்தத்தை விட்டு நீ போனினா இப்ப நல்லா இருக்கும். இப்ப கானான்ல பஞ்ச, நீ எகிப்துக்கு வந்துட்ட, அங்க நல்லா உனக்கு மனைவிக்கு குழந்தைல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நல்லா ஜோரா கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த அங்குதான் இன்று வரை வாக்குத்தத்தத்தின் சந்ததி ஆகிய நமக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்மவேலுக்கும் என்றுமே தீராத பகை அந்த சந்ததி அங்குதான் உண்டாயிற்று. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இடமளிக்கிற ஒரு தவறு சங்கிலி தொடர் போல பல தவறுகள் நாம் செய்வதற்கு ஏதுவாகும். ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன கண் மாற்றம். தேவ மக்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், புற ஜாதி கிட்ட நான் பேசிட்டு இல்லை. வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆபிரகாம் ஒரு தவறு இழைத்தான். அதே போலதான் ஆவிக்குரிய சந்ததியாகிய நாம் ஒரு சின்ன தவறு பல சங்கிலி தொடர் போல தவறுகள் இழைக்க நமக்கு அது வித்து உண்டாக்கிருமாம். பல தவறுகள் செய்வதற்கு வழிவகுக்கும். இது ஒரு சிறு தவறு தானே, இந்த ஒரு சின்ன பொய் தானே, இந்த ஒரு சிறு மறைப்பு தானே. தேவ ஜனங்களிடம் கர்த்தர் இதை எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா தேவனுடைய வழியில இருந்து அவர் விலகினதுனால் எல்லாமே 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 ஆபிரகாமுக்கு வந்தது. விளங்குதா? சரி, ஆபிரகாமை பொறுத்தவரை அது மட்டுமல்ல, ஆபிரகாமை பொறுத்தவரை தேவனுடைய இரக்கத்தினால் அவர் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாரா? வந்தாரா? வரலையா? ஆபிரகாமை பொறுத்தவரை தேவனுடைய இரக்கத்தினால் அவர் இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டாலும் அவர் வந்துட்டார். அவரோடு சென்ற லோத்துக்கு என்னாச்சு? ஆனால் ஆபிரகாமோடு சென்ற லோத்துவிற்கோ அவருடைய வேதம் சொல்லுது அவருடைய இருதயம் எகிப்திலேயே தங்கிவிட்டது. நீங்க வாசிச்சு பாருங்க. லோத்துவிற்கு இவர் வந்து தேவனுடைய இரக்கத்தினால் வெளியே வந்துட்டார். ஆனால் அவரோடு சென்ற லோத்து அவருடைய இருதயம் எகிப்திலேயே தங்கிவிட்டது. ஏனென்றால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தபோது எகிப்தை போல ஒரு இடத்தை வந்து அவர்
தெரிந்து கொண்டார். சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டு என்ன ஆச்சு? அழிவிற்கு. பாருங்க, ஆபிரகாம் செய்த தவறு. ஆபிரகாம் வந்து அவருடைய இரக்கத்துல வெளியே வந்துட்டார். ஆனா குடும்பத்தார் மாட்டிக்கிட்டாங்க. நாம் செய்கிற ஒரு தவறு, ஆவிக்குரிய நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம் செய்கிற ஒரு தவறு, தேவனுடைய வழிகளை விட்டு போகிற அந்த தவறு, அவருடைய சித்தத்தை விட்டு போகிற ஒரு தவறு, நம்ம கூட நம்ம தேவனிடத்தில் அழுது மன்னிப்பு கேட்டு வந்துடலாம். ஆனா நம்மளுடைய பின் சந்ததியார், அவர்களுடைய இருதயம் அதிலிருந்து வராது. லோத்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டான போது எகிப்தை பார்க்கிலும் அழகான ஒரு இடத்தை அவர் கண்டு சோதோம் கொமோராவை விரும்பி அந்த இடத்திற்கு செல்வதற்கு அது ஒரு காரணமாயிற்று. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பேசுறது உங்களுக்கெல்லாம் விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஒரு சந்தர்ப்பம் வரும், ஆவிக்குரிய நிலையில் எகிப்தை காட்டிலும் மோசமான ஒரு இடத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா ஆபிரகாம் செய்த தவறு. பஞ்சம் பிழைக்க இந்த இடம் வேணாம், கானான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகலாம். சரி, நாம் நம் சோதனைகளில், தேவன் நமக்கு அளிக்கும் சோதனைகளில் தோல்வி அடைவோம் என்றால், கர்த்தர் நமக்கு சோதனை கொடுக்கிறார் இல்லையா, பரீட்சை கொடுக்கிறார், அதில் நாம் தோல்வி அடைவோம் என்றால் நாம் நஷ்டமடைவது மட்டுமல்ல, நம்மோடு இருக்கும் மற்றவர்களும் நாசமடைய காரணமாய் விடுவோமாம். நாம் நஷ்டமடைவோம், ஆனால் நம்மளோடு இருக்கிறவங்க என்ன ஆகிடுவாங்களாம்? ஆழமான பாதிப்பிற்குள்ளாக கூடும் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர், நம்மளை தான் கர்த்தர் வந்து யோசுவாவா நம்ம வீட்டில் வச்சிருக்கிறார், நம்மை தான் மோசையா வச்சிருக்கிறார், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். யார் யார் கர்த்தருடைய மீட்பை பெற்று இங்கே வந்திருக்கோமோ அவர்களெல்லாம் கர்த்தர் எப்படி பார்க்குறாரா நம்மளெல்லாம்? ஏன்னா நம்ம தான் சுக்கான் பிடித்து மற்றவங்களை இழுத்துட்டு வரணுமா? நம்மளே தவறு செய்தால் நம்மோடு கூட இருக்கிற எல்லாருமே அப்படித்தான் தவறு. நாம் நீதியின் பாதையில தேவனுடைய சித்தம் இதுதான் நீ நன்றாக அறிந்து அந்த சித்தத்தை உன் மனைவிக்காகவோ உன் புருஷனுக்காகவோ உன் பிள்ளைக்காகவோ உன்னோடு வேலை செய்கிற உன் சக ஊழியர்களுக்காகவோ உன் ஃப்ரெண்டுங்களுக்காகவோ தேவ சித்தத்தை நீ மாற்றி போட்டால் நீயும் அதமாகி உன்னோடு கூட இருக்கிறவர்களும் ஆழமான பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் காலம் முழுவதுமாக. சுமார் 10 வருஷம் 5 வருஷம் கிடையாது, காலம் முழுவதுமாக. நியாயாதிபதியின் நாட்களில் பெத்லகேமில் உண்டான பஞ்சம். இப்போ என்னத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம்? நியாயாதிபதிகள் நாட்களில் இந்த பெத்லகேமில் உண்டான பஞ்சம் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தத்தின் மத்தியில் இருக்கையில் சந்திக்கக்கூடிய பரீட்சைகள் என்பதை அதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதியின் நாட்களில் எங்க உண்டாச்சு பஞ்சம்? பெத்லகேமில் உண்டான பஞ்சம்னா அது என்ன ஈக்குவல்னா தேவ சித்தத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம். இப்ப தேவ சித்தத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய பரீட்சைகளை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எங்கேயோ பெத்லகேம்ல நடந்தது, நியாயாதிபதி ராஜாக்கள் நடந்தது இல்லை, நம்ம வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. தேவ சித்தத்தின் மத்தியில இப்ப நம்மளாம் இருக்கிறோமா? நீங்களா இருக்கிறீங்களா? இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற சோதனைகளோ இன்னும் பிரச்சனைகளோ இவையெல்லாம் என்னவா? பரீட்சைகள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பரீட்சைகள். இதுல நீங்க தோல்வி அடையக்கூடாதுன்ட்டு கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். இந்த பரீட்சைனாலே நம்ம பாஸ் ஆகணும்ல. KG1க்கு நம்ம பிள்ளைய அனுப்புறோம், அது எல்லாத்துலேயும் 100 வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம கர்த்தர் வைக்கிற பரீட்சையில் முட்டை வாங்குகிறோம். பெற்றோர்கள் நமக்கே நம்ம பிள்ளையோடைய ரேங்க் கார்டை பார்க்க முடியலையே, 40 50னா எல்லாம் 90s இருந்தால் சந்தோஷமாக இருக்கு.
அப்போ கர்த்தரும் அது மாதிரி எதிர்பார்ப்பார்ல, அவரும் ஒரு பெற்றோர் தானே. சொல்லுங்க, நம்ம ஒண்டி ஏன் அதுல நம்ம தோத்து போறோம்? இவை எல்லாம் அந்த காலத்துல உண்டான இந்த சோதனை பஞ்சம்லாம் இந்த காலத்துல தேவ சித்தத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திக்கக்கூடிய பரீட்சைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவ சித்தத்தின் மத்தியில் இருப்பதால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல சுமூகமாக நல்ல ஜாலியா போகும்ட்டு நாம் எதிர்பார்க்க கூடாது. தேவ சித்தத்துல தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு எதுக்கு இவ்வளோ தோல்வி, எனக்கு எதுக்கு இவ்வளோ இழப்பு, பிஸ்னஸ்ல இழப்பு, பிள்ளைகள் நல்லா படிக்கல, கீழ்படியில, எப்போ பார்த்து இல்லை இல்லை இல்லை. தேவ சித்தத்தின் மத்தியில் நீ இருப்பதால் எல்லாமே எப்பொழுதுமே நீ ஜெயமாக இருக்கணும்ங்கிறது இல்லை. அப்படி வேதம் சொல்லல எல்லாமே ஒன்றாகவே சுமூகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஒருவேளை உலகத்தாரை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், உண்டாய் இருக்கும். உலகத்தாரை காட்டிலும் நமக்கு அதிகமான சோதனைகள் நமக்கு வரக்கூடும். ஆனால் மனத்தாழ்மையோடு கர்த்தரோடு நடக்கிறவர்களை அவர் அவை எல்லாவற்றிலும் இருந்து காத்து ரட்சிப்பாராம். சங்கீதம் 34 17, 18, 19. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நாம் தேவனோடு தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்தால் நமக்கு வருகிற சோதனைகளை தாழ்மையோடு கூட அவர் கரம் பிடித்து நாம் நடந்து கொண்டிருப்போம் என்றால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை நடத்துவார், விடுவித்து நம்மை நடத்துவாராம். சரி, நமக்கு நேரிடுகிற இந்த சோதனைகள், இப்போ யாருமே எனக்கு சோதனை இல்லை, எனக்கு பரீட்சை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, நமக்கு நேரிடுகிற சோதனைகள், நமக்கு என்னென்ன சோதனைகள் வருதோ, நமக்கு நேரிடுகிற இந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் விதத்தில், நாம் அதை எந்த மனநிலையோட எப்படி அதை நாம் எதிர்கொள்கிறோமோ அந்த எதிர்கொள்ளும் விதத்திற்கு ஏற்ப அது 2 வகையாக பலன் தரும். மறுபடியும் நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்காது. நாம் எதிர்கொள்ளும் சோதனை, நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை, உங்க ஆஃபீஸில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை உன்னுடைய நோயா இருக்கு. நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனையை நாம் எந்த விதத்தில் கையாளுகிறோம் என்பதை பொறுத்து அது 2 விதத்தில் பலன் தரும். ஒன்று, நாம் இன்னும் அதிகமாக தேவனோடு கூட கிட்டி சேருவோம். இரண்டாவது, தேவனை விட்டு விலகி உலகத்தாரோடு ஓடி விடுவோம். இந்த 2 தான் பதில். எலிமெலேக்குக்கும் நகோமிக்கும் சோதனை வந்த பொழுது அவர்கள் தேவனை விட்டு, தேவனுடைய மக்களை விட்டு, தேவன் அவர்களுக்கு நியமித்த ஊரை விட்டு. ஆனால் நாமோ, வேதம் எப்படி சொல்றது பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து எபிரேயர் 10:39. ஆனால் நாமோ கெட்டு போகிறதற்கு பின்வாங்காமல் விசுவாசம் ஈடேறுகிறவர்களுக்கு நாம் முன்னேற வேணுமா? நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல், மறுபடியும் நான் சொல்றேன், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பா புரிஞ்சிருச்சு, எனக்கு சந்தோஷம். எல்லாம் நீங்களே கை தட்டிக்கிங்க. நாம் சந்திக்கிற சோதனைகளாகிய பஞ்சம், நாம் சந்திக்கிற சோதனைகளாகிய இல்லாமை, வறுமை, கஷ்டம், பிணி, கீழ்ப்படியாத பிள்ளைகள், படிக்காத பிள்ளைகள், எதுவாக இருந்தாலும் நாம் சந்திக்கிற பஞ்சம் என்கிற இந்த பிரச்சனைகள் நம்மை தேவனோடு இன்னும் கிட்டி சேர்த்து நடக்க நாம் பழக வேண்டும். பிரியமானவர், இவரை விட்டு நாம் ஓடி விடுவோம் என்றால் விசுவாசம் ஈடேற முடியாது.
அதுதான் அழகா இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, நாமோ கெட்டு போக பின் வாங்காத. இங்க நகோமியும் எலிமெலேக்கும் என்ன பண்ணிட்டாங்க? கெட்டு போக அவங்க பின் வாங்கி ஓடிட்டாங்க. நாமோ நம்மளுடைய ஆத்மா ஈடேற இந்த பஞ்சத்திலேயே, இந்த பிரச்சனையிலேயே, இந்த இல்லாமல, இந்த இழப்புல, இந்த முடியாமல, என்ன உனக்கு இல்ல, என்ன உனக்கு இருக்கு, இதுதான் கர்த்தர் உனக்கு நியமித்து இருக்கிறாரு என்று உன்கிட்ட இருக்கிறத வச்சு, இல்லைனா இல்லாததை பத்தி கவலைப்படாத. வீடு இல்லையா, வீடை பத்தி கவலைப்படாத. பிள்ளை இல்லையா, பிள்ளைய பத்தி கவலைப்படாத. கணவன் இல்லையா, கணவனை பத்தி கவலைப்படாத. மனைவி இல்லையா, உண்டாக்கினவர் உன் தகப்பன் உனக்கு பாம்பை கேட்டா மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பைத்தியக்காரன் கூட அப்படி செய்ய மாட்டான். அப்படின்னா உன் பரலோக பிதான்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்மளுடைய பிதா, நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு இன்னும் எவ்வளவு அதிகமா கொடுக்கணும். இப்ப பஞ்சம் எதுக்கோ ஒண்ணுக்கு வந்திருக்கு, இல்லாம எதுக்கோ ஒண்ணுக்கு வந்திருக்கு. கீழ்படியாத பிள்ளைங்க எதுக்கோ கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களுக்கு இந்த 2 வார்த்தை தான் எப்பொழுதுமே உண்டாகணும். பெத்லகேம்ல உட்காந்துக்கிட்டு பஞ்சம் பிழைக்கணும். மாறா நீ எருசலேமுக்கு போனாலோ, எகிப்துக்கு நீ போனாலோ, இல்ல மோவாபுக்கு, வேற எங்க போனாலும், நீ வேற எந்த வழி, அப்படின்னா என்ன, தேவன் அவருடைய சித்தத்தை விட்டுட்டு நீ வேற எந்த நன்மையான, பார்த்துக்கிட்டீங்கன்னா எருசலேம் வந்து தலைநகரம், தாவீதுக்கு தலைநகரம். அப்புறம் இன்னொன்று என்ன, எகிப்து உலகம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ அமெரிக்காவை சொல்றாங்களே என்ன, வல்லரசு. அப்போ வந்து எகிப்து வந்து வல்லரசுக்குள்ளார அவர் போயிருக்கு. ஆனா அதெல்லாம் அவரை ஈடேற்றவில்லை, அவர் ஆத்மாவை ஈடேற்றல. இன்ன வரைக்கும் நம்ம வந்து அவர்னால அழிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த சந்ததி உருவாகி நம்மளெல்லாம் அழிச்சிட்டு இருக்குது. நான் பேசுறது விளங்குதா எல்லாத்துக்கும், சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம்? எனவே நாம் சந்திக்கும் தேவன் நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறார், அந்த இடத்தில் நாம் சந்திக்கும் பஞ்சம், பசி, பட்டினி, இல்லாமை, வெறுமை, அப்புறம் இன்னும் என்ன, சுகவீனம், பலவீனம், என்னென்ன நமக்கு இருக்கோ, இவையெல்லாம் நம்மளுடைய ஆத்மா ஈடு ஏறணுமா, நம்ம இறங்க கூடாதான். ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக நாம், உங்களுக்குலாம் விளங்குதா விளங்கலையா எனக்கு தெரியல. சரி, நம் தேவனோடு இன்னும் நெருங்கி கிட்டி சேரணும். எனவே நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் எப்படி சந்திக்கிறோம், எப்படி அதை நம்ம வந்து கையில எடுக்கிறோங்கிறது கர்த்தர் பாப்பாராம். ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கொடுத்தோ இல்ல கொடுக்காமையோ, இதை எப்படி இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க, நாம் அதை ஹேண்டில் பண்ற விதம், அதை நாம் கையில் எடுக்கிற விதத்தை கர்த்தர் பார்த்து, இந்த வசனம் நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கு. இது மட்டுமில்ல, பரலோகத்துல இதை விட இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் காத்து இருக்கு. எனவே நம்ம வந்து அதை நினைச்சுக்கிட்டு தான் ஓடணும், இதை நினைச்சுக்கிட்டு ஓடக்கூடாது. இங்க உனக்கு பிள்ளை இல்லையா, அங்க உனக்கு 1000 பிள்ளைகள் நீயே பெத்தெடுப்ப பரலோகத்துல, அதுக்கு நான் கேரண்டி. உனக்கு கல்யாணம், நல்ல கணவன் இல்லையா, நீ எதிர்பார்க்கிற விதத்துல உன் கணவன் உன்னை பராமரிக்கலையா, பாதுகாக்கலையா, இது போல அங்கு கர்த்தர் உனக்கு நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் இங்க இல்ல பிரியமானவர், அங்க உனக்கு அரவணைப்பும் ஆதரவும் பாதுகாப்பும், இது எல்லாமே மறைப்பொருள். எனவே இனி வரக்கூடிய அந்த சுதந்திரத்தை குறித்து தான் நாம் யோசிச்சு இந்த உலகத்தை வெற்றியுள்ள உலகமாக நம்ம மாற்றணும். விளங்குதா? சரி, எலிமெலேக்குக்கு பெத்லகேமிலே ஒரு சுதந்திரம் இருந்ததா இல்லையா? எடுத்து வாசிப்போம், ரூத்தின் புஸ்தகம் 4:3. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்ப வேணாம். ரூத் 4:3 எலிமெலேக்னா இப்ப யாருன்னு தெரியுதா, மறந்துட்டீங்களா? நகோமி புருஷன் அவன் இறந்து போயிட்டான், அவன் பிள்ளைங்களாம் இறந்து போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் பெத்லகேம்க்கு யார் வந்திருக்கா? நகோமி அந்த ரூத் ஒண்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ இங்க வேதம் சொல்லுது,
ஏற்கனவே ஒரு சுதந்திரம் அங்க இருந்துச்சான் அவனுக்கு. யாருக்கு? எலிமெலேக்குக்கு இருந்துச்சான். இப்போ அந்த சுதந்திரத்தை பற்றி தான் இந்த 4வது அதிகாரத்தில் அதை விற்க போறாரு. யார் அதை வாங்குறது அப்படின்ட்டு பேசுறாங்க. இந்த எலிமெலேக்குக்கு அவன் பெத்லகேமை விட்டு வெளி வந்த போதிலும் அவனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டாய் இருந்ததாம். அதுபோல தேவன் நமக்கும் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். எங்க வச்சிருக்கிறார்? எங்க வச்சிருக்கிறார் சொல்லுங்க. நித்தியமான ஒரு சுதந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். புதிய எருசலேம், சீயோன், இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய சுதந்திரம். சங்கீத புஸ்தகம் 16 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம்னா எருசலேமும் சீயோனும் தான். அங்கத்தான் மீட்கப்பட்டவர்கள் இல்ல, மீட்கப்பட்டவர்கள் இல்ல, ஜெயம் கொண்டவர்கள், சோதனையில ஜெயம் கொண்டவர்கள், இல்லாமல ஜெயம், இழப்புல ஜெயம். எவ்வளவு பிரச்சனை, சோதனை, சிக்கல், ஜெயம் கொண்டவர்களுக்கு எருசலேம், புதிய எருசலேமோ புதிய சீயோனும். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாட்டை பாடி இருக்கிறாங்க. எருசலேமே சீயோனேன்னு பாடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நம்ம இதோட ஒட்டி வருது பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தான் தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறாராம். கொலோசையரின் புஸ்தகம் 1:12. கொலோசையர் 1:12. பின்னாடி வாங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும். இப்போ தேவன் நமக்கெல்லாம் ஒரு நித்திய சுதந்திரம் வச்சிருக்கிறாரு. இப்ப சங்கீதத்தை வாசிச்சோம். வாசிச்சிங்களா எல்லாரும்? சிறப்பான சுதந்திரம் உண்டு அப்படின்னு இந்த சங்கீதம் சொல்லு. அடுத்த இந்த வசனத்துல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னா யாரு? நமக்கு முன்னாடி கடந்து போன பெரிய பெரிய பரிசுத்தவான்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும்படியா, நாமும் அந்த இடத்துக்கு வரும்படியாக இன்று நமக்கு வருகிற இந்த சோதனைகள், பிரச்சனைகள், இல்லாமைகள், இழப்புகள், மரணங்கள், இன்னும் பலவீனங்கள், இவை எல்லாமே நம்மை தகுதிப்படுத்துகிறது. எதற்கு தகுதிப்படுத்துகிறது? அந்த அந்த இடத்திற்கு நாம் போக, அந்த புதிய எருசலேம் சீயோன், அங்க வந்து ஜெயம் கொண்டவர்கள் தானா. புதிய பூமி புதிய வானம்லாம் சும்மா ரட்சிக்கப்பட்டு அது வேற. ஜெயம் கொண்டவர்கள். எதுல ஜெயம்? உலகத்தை ஜெயித்தவர்கள். நம்மளாம் உலகத்தை ஜெயித்தவங்களா? நம்மளாம் உலகத்தை ஜெயித்தவங்களா? லைவ் பார்க்குறவங்க சொல்லுங்க, நீங்களாம் உலகத்தை ஜெயிக்கிறீங்களா? பல தேசத்துல இருந்து நீங்க பார்க்குறீங்க. ஜெயித்தவங்களா? அவங்களாம் ஆமான்னு சொல்றாங்க. நீங்களாம் என்ன சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க. உலகத்தை ஜெயிக்கிற ஜெய கிறிஸ்து நம்முடையவர். அப்படின்னா நம்மளும் ஜெயிக்கிறவங்க தானே. ஏன் அப்படியே பாவமா சொங்கியா உட்கார்ந்துருக்கீங்க? அந்த இடங்களுக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துறார். நாமும் அந்த சுதந்திரத்தை விட்டு வேறு எங்கும் அலைந்து திரிய கூடாது. நாமும் அவர் நமக்கு நியமித்திருக்கிற சுதந்திரத்தை விட்டு நம்ம எங்கும் போகக்கூடாதான். அது என்ன அர்த்தம்? சில பேர் கேட்குறீங்க. தேவன் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்? இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்தை விட்டுட்டு இது என்ன, நான் டவுன்ல நான் போய் ஒரு பெரிய ஆலயத்துக்கு நான் போறேன், பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், நிமிஷத்திற்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். உங்களுக்கே நடந்திருக்கும். பேய் ஓட்டுவாங்க, அற்புதங்களை செய்வாங்க. கர்த்தர் உங்களை இங்க வைத்திருக்க, உங்களுடைய கண் கவர்ச்சி, சப்பரம் இழுக்கிறாங்க, தேர் இழுக்கிறாங்க, லைட்ஸ் போட்டிருக்காங்க, பூல ஜோடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நான் போறேன், எனக்கு இந்த சுதந்திரம் வேணான்ட்டு மறுதளிச்சு ஓடுறவங்க சுதந்திரத்தை விட்டுட்டு ஓடுறாங்களாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை விட்டுட்டு கவர்ச்சியான உலகத்தை நோக்கி,
சபைகளை நோக்கி, ஊழியங்களை நோக்கி. அதுதான் நான் எழுதியிருக்கேன். பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர்களை நோக்கி. அங்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். இன்னும் பெரிய பலத்த கிரியைகள் நீங்கள் பெற்றாலும் பார்வையில் உங்களை பெரிய மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, பெரிய ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாய் இருப்பினும் தேவ சித்தத்தை விட்டு நீ போனபடியினால் உனக்கு ஒரு அபாயகரமான வழி அந்த இடத்தில் உண்டு உண்டு உண்டு. உன்னை இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறார். உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல தான் நீ இருக்கணும். அங்க உனக்கு ஒன்றும் நடக்கலைனாலும், உனக்கு பஞ்சம் உண்டானாலும், குழந்தை உனக்கு அங்க வரலைனாலும், அற்புத அதிசயம் நடக்கலைனாலும் நீ அங்கத்தான் இருக்கணும். ஏன்னா உனக்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல உனக்கு பங்கு கொடுக்கும்படியா உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் அந்த நிலையில உன்னை வச்சிருக்கிறார். நான் அங்கத்தான் நான் போவேன். அது கவர்ச்சி, என் கண்களுக்கு இனிமையும் அழகும் கவர்ச்சியுமா இருக்கிறது. அங்க பெரிய அற்புதங்கள் நடக்கலாம். போன உனக்கு அங்க குழந்தை இல்லாம உனக்கு குழந்தை கிடைச்சிருக்கலாம், பேய் உனக்கு போயிருக்கலாம், உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனை தீர்ந்து சமாதானம் உண்டாயிருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்து நீ விலகி போனது நிமித்தம் ஒரு ஆவிக்குரிய அபாயத்தை நீ சந்திக்க நேரிடும், நிச்சயமாக நேரிடும். 24 மணி நேர ஜபத்துல பின்மாற்றக்காரங்களுக்கெல்லாம் ஜோம் பண்றீங்களா? நல்லா ஜோம் பண்றீங்களா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. பின்மாற்றம் அடைந்து போனவங்க மறுபடியும் யாருமே இன்னும் வரலையே உள்ளார. அப்போ நீங்க ஜப சரியா பண்ணலன்ட்டு உங்களை நான் குற்றம் சொல்லிட்டா? பிரதர் இங்க சாட்சி சொன்னார், சிஸ்டர் கையில தான் நான் ஜோம் பண்ணி நான் பணம் வாங்கி கொடுத்தேன், ஆனா அது ஏன் நடக்கல? சிஸ்டர் சரியில்லை. அப்படித்தான் நாங்க நினைச்சுக்கிட்டேன், சிஸ்டர் சரியில்லை. அப்படியா சொல்வீங்க? உங்க குடும்பத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்களா? எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு? கர்த்தர் ஏன் செய்யணும் சொல்லுங்க? கர்த்தர் ஏன் செய்யணும்? போன அவர்களை உன்னாலேயே கொண்டாட முடியலையே. நீ என்ன செஞ்சா அவங்க வருவாங்க? உனக்கு கீழ் அடங்கினவர்கள் உன்னுடைய குடும்பம். அதற்காக நீ உபாசம் இருந்தியா? அதற்காக நீ ஒரு வாரத்துல 5 நாள் உபாசம் இருந்தியா? இரவும் பகலும் ஜெபிச்சியா? உருண்டு உருண்டு நீ வேண்டுதல் பண்ணியா? எப்படி ஜெபம் பண்ணணும்னு நீ பண்ணியா? குற்றத்தை எங்க சாட்டுறீங்க நீங்க? சரி பரவாயில்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் குடும்பமே ஒரு அபாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த சத்தியம் இப்படியாக இழந்து போன, பின்மாற்றம் அடைந்து போனவர்களுக்கு தான் குறிக்கும். கர்த்தர் உன்னை இந்த இடத்தில் வைத்திருக்கு. நான் மெட்ராஸ்க்கு தான் போவேன், நான் திருச்சி பட்டணத்துக்கு தான் போவேன், நான் பெரிய 5000 பேர் உட்கார ஆடிட்டோரியத்தில் தான் உட்காருவேன், எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ எகிப்து நல்லா தானே இருந்துச்சு. அவர் அழகா அங்கே போய் பஞ்சம் பிழைச்சாரு, அவருக்கு ஒரு மனைவி உண்டாச்சு, அங்கே ஒரு குழந்தை பிறந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. இன்று வரை அந்த சந்ததி, எகிப்தில் பிறந்த அந்த சந்ததி இன்று வரை நாசமாகி போய்கிட்டு இருக்கு. இஸ்மவேலின் சந்ததி அதுதான். அதே அதே தியரி தான் இதுலையும் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த இடத்திலிருந்து உன்னை குடும்பமா கொண்டாந்தார். இந்த இடத்துல நீ வளர்க்கப்பட்ட, இந்த இடத்துல நீ ஒரு நாள் நாச்சும் நீ சத்தியத்தை கேட்டிருக்க. இந்த இடத்துல இருந்து நீ போனேன்னா உன்னை கர்த்தர் வேற எதுக்கு வச்சிருந்தார், வேற எதுக்கு நீ ஆயத்தம் பண்ணணும். ஆனா அதை பத்திலாம் பிரதர் நீங்களாம் கவலைப்படல. பையன் முடிச்சுட்டா, ஃபேமிலி இப்படி நல்ல கிரவுண்ட் வாங்கிருச்சு, நல்ல செழிப்பு. இந்த செழிப்பெல்லாம் எகிப்துல கிடைக்கும். இந்த செழிப்பு எங்க கிடைக்கும்? ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்கள் எங்க உண்டாகும்? பஞ்சத்துல தான் உண்டாகும், தேவ சித்தத்துல தான் உண்டாகும். நீ அவர் கையில அடங்கி இருந்தா தான் உண்டாகும். ஊழியக்காரவங்க திட்டுறா, நீ ஓடி போய் இன்னொரு இடத்துல உட்காந்துட்டு, அங்க திட்டு இல்லை, வசம் இல்லை, உனக்கு பெரிய மூப்பத்தி பதவி கூட கொடுக்கலாம். ஆனா அது உன்னை ஈடேற்றம் அடைய செய்யாது. வேதத்துல நாபோத் என்னும் இஸ்ரவேலனுக்கு ராஜ அரண்மனையில், நாபோத்தனை யாரு தெரியுதா? ராஜ அரண்மனையில், அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு
திராட்சை தோட்டம் இருந்ததாம். யாருக்கு? நாபோத். ராஜாவாகிய ஆகாப் அந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இந்த நாபோத்தோட பேசுறாராம். 1 ராஜாக்கள் 21:2. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தையும் தருவேன் என்றார். இப்போ இந்த நாபோத் என்கிறவர் ஒரு இஸ்ரவேலன் போட்டிருக்கு, ஒரு இஸ்ரவேலன். அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சான். எங்க இருந்துச்சான்? அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு 4 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. 4 ஏக்கர்ல ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சான். இந்த ஆகாப் போய் சொல்றாராம், எனக்கு அது நல்லா நீட்டாக தான் கேட்டிருக்கிறார், எனக்கு அந்த இதை கொடு. எதுக்கு? அதை நான் கீரை தோட்டமாக போடணும், நீ அதை கொடு, உனக்கு அதுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த காலகட்டத்தின்படி உனக்கு நான் பத்திர செலவோட உனக்கு நான் அதை கிரயம் நான் பண்ணி நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அதை கொடு அப்படின்ட்டு நாபோத் கிட்ட பேசுகிறார். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை என் ஜீவன் போனாலும் நான் கொடுக்க மாட்டேன். எடுத்து அதிலே வாசிங்க 3:15. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீ எழுந்திருந்து இஸ்ரேலனாகிய நாபோத் உனக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான். என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று மன உறுதியாக இருந்தான். தன் ஜீவனையே பணைய வைத்தான். அவனுக்கு தெரியும் இல்லையா, ராஜா கிட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வார்னு. தன் ஜீவனையே பணைய வைக்கிறான். எதுக்கு? ஒரே ஒரு ரீசன், என் பிதாக்களுடைய சுதந்திரம் அது, அதனால நான் கொடுக்க மாட்டேன். என் ஜீவனே நான் பணைய வச்சு என் ஜீவனே போனாலும். அதே போல அவன் ஜீவனை விட்டான். ராஜா கொன்னுட்டாரா? தேவன் நமக்கு சீயோன், புதிய எருசலேம், பிரதிஷ்டை, பரிசுத்தம், கண்டிதம், வழிநடத்துதல், இன்னும் மேன்மையான பல வெளிப்படுத்தல்களை நமக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறாரா? வைக்கலையா? நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசானவனும் உன்னதமான ஆவிக்குரிய நிலையில் இருந்து உன்னை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போக அவன் பார்க்கிறான். நீ இப்ப உன்னதமான நிலையில் இருக்கிற, ஏன்னா தேவனுடைய வெளிப்படுத்தல் உனக்கு இருக்கு, அவருடைய பரிசுத்தம் இருக்கு, நல்ல ஆராதனை இருக்கு, நல்ல செய்திகள் இருக்கு, நல்ல வெளிப்பாடுகள் உனக்கு கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு ஜீவியம் மேன்மையான. ஆனால் இந்த இடத்துல பிசாசு உன்னை தாழ்ந்து போன கீழான நிலைக்கு அவன் கொண்டு வர விரும்புகிறான். நாபோத்தில் இருந்தது போல, இது என் பிதாக்களின் சுதந்திரம், என் ஜீவனே எனக்கு போனாலும் இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று நாபோத் சொன்னது போல. நாபோத் சொல்றார், என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை ஒரு கீரை கொள்ளை ஆகிறதுக்கு நான் தரமாட்டேன். அப்போ அந்த பிதாக்களின் சுதந்திரத்தை அவர் எப்படி கட்டி காப்பாத்துறார்? அப்போ நமக்கு கர்த்தர் சீயோன், புதிய எருசலேம், பெரிய மேன்மையான வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார். மேன்மையான வெளிப்பாடுகளை, ஊழியக்காரர்களை, வழி நடத்துதலை, கண்டித்தலை கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கீழான வேற இடத்துக்கு நீ போவாய் என்றால் அது ஒரு கீரை கொள்ளை தான். கீரை கொள்ளைன்னு என்ன தெரியுமா? கீரையை பறிச்சுட்டா ஒரு 2 தடவை பறிப்பீங்க, அப்புறம் அழிச்சிடணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை அழிஞ்சிரும். ஆனா திராட்சை தோட்டம் எப்படி? காலங்காலமா இருக்கு. இந்த நாபோத்தில் இருந்த இந்த வைராக்கியம், என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், மேன்மையான என் சுதந்திரம் ஒரு கீரை கொள்ளை ஆகிறதுக்கு நான் இடம் தர மாட்டேன். அப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைக்கு என்னுடைய இடத்தை நான் கொடுக்க மாட்டேன். இதே மனநிலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய எருசலேம், சீயோன் ஆகிய இந்த மேன்மையான இந்த வாசஸ்தலங்களை கீழான மட்டமான ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு நாம் கொண்டு போக கூடாது. ஏனென்றால் நம்மளுடைய பிதாக்களின் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், நம்மளுடைய பிதாக்கள்லாம் எங்க இருக்காங்க? அந்த இடத்திற்கு நம்மளையும் கொண்டு போக பார்க்கிறார். இது எனக்கு வேணாம், இது நான் வேற இடத்துக்கு நான் போறேன், கீரை கொள்ளைக்கு நான் போறேன்ட்டு
போயிடாதீங்க. எனவே இந்த நாபோத்தில் இருந்ததான இந்த வைராக்கியமான என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லி தன் ஜீவனையே அவன் கொடுத்தது போல நாமும் புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிற இந்த ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய இடத்திற்கு நாமும் கூட அப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருந்து பிசாசானவன் ஒருபோதும் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைனா பிரியமானவர்களே, தேவ சித்தத்தின் மத்தியில் நாம் இருப்பதால், பிரச்சனைகளும் சோதனைகளும் மத்தியில், அதுதான் நம்ம ஆவிக்குரிய நிலையா. ஆவிக்குரிய நிலைன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியாக கடன்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய பங்களா வீட்டில் இருப்பது ஆவிக்குரிய நிலை இல்லை பிரியமானவர்கள். பிரச்சனையின் மத்தியில், சோர்வின் மத்தியில், பலவீனங்களின் மத்தியில் கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டே அவர் என்னை கொண்டு போகிற இடம். யோபு அதுதானே சொல்றார், என் வழியெல்லாம் அடைஞ்சிருச்சு, என் கண்ணு ஒண்ணுமே தெரியல. யோபு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றார், ஆனாலும் நான் போகும் வழியை அவருக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா, படிப்பு இல்லையா, நல்ல காலேஜ் கிடைக்கலையா, இது பிஇ கிடைக்கலையா, எம்பிபிஎஸ் கிடைக்கலையா, நல்ல வேலை கிடைக்கலையா, பிள்ளை இல்லையா, புருஷன் இல்லையா, இது எல்லாமே வழி, நம்மளுடைய வழிகள் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஏன் இந்த சீட் நம்மளுக்கு கிடைக்கல, ஏன் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், ஏன் இவ்வளோ மார்க்கு, எதுக்குமே ஏன் என்று கேட்க ஒரு பக்தர் எழுதினார். ஏன் என்று கேட்க என்ன, ஏன் என்று கேட்க உரிமை இல்லை. இந்த பாட்டு எழுதுனது யாரு தெரியுமா? பெரிய ஒரு வித்துவான் நடராஜ முதலியார். ஏன் என்று கேட்க உரிமை இல்லை. அடுத்த லைன் சொல்லுது, எதையும் தாங்கும் இருதயத்தை எனக்கு தாங்க. என் புருஷன் செத்தா, என் பிள்ளை செத்தா, எதனாலும் தாங்க, இருதயத்தை மட்டும் கொடுங்க, ஏன்னு நான் கேட்க மாட்டேன். இப்படிதான் அந்த பரிசுத்தவான்களாம் ஒளியில் அங்க இருக்காங்களாம். அதே போல நம்மளும் மாறணுன்ற ஒரு வைராக்கிய வாஞ்சை அவருக்கு இருக்கு. ஏன் அவருக்கு இருக்குன்னா எனக்கு தெரியல. ஸோ சொல்ல வேண்டியதை உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த வைராக்கிய வாஞ்சை மேக்னெட் மாதிரி உங்களையும் பிடிக்கணும்ட்டு நான் ஆசைப்படுறேன். உங்களை பிடிக்குமா? பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் பேசுறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் கூட தகப்பனை உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறும்படியாய் தகப்பனை எந்த வழியாய் நேரங்களை நடத்துகிறீரோ அதில் உம்முடைய ஒத்தாசையோடு கூட ஓடி நீர் எங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிற இந்த புதிய எருசலேமையும் புதிய சீயோனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாய் இக்காலத்தில் நாங்கள் சந்திக்கிற பாடுகள் இனி நாங்கள் உம்மிடத்தில் பெறப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்கிற உணர்வோடு கூட தகப்பனே, எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா இழப்புகளின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் உம்மை மட்டும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ராஜா, உம்முடைய சபையை விட்டு தூரம் போகாதபடிக்கு நீர் எந்த இடத்துல எங்களை நாட்டி இருக்கிறீரோ இந்த இடத்துல நாங்கள் உம்முடைய வல்லமையை பெற்று மீண்டுமா நாங்கள் எழுப்பி பிரகாசித்து அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக மாற கேட்ட இந்த சத்தியத்தை எங்கள் இருதயத்தில் நீர் எழுதி வைத்து ராஜா, மோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த உலகத்திற்காக நாங்கள் ஓடாதபடிக்கு தகப்பன் அப்பா, மறுமையிலே உடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்கள், ஒளியுள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் ஒரு ஐக்கியம் கொள்ள போகிறோம் என்கிற நல்ல நம்பிக்கையோடு கூட இங்கு வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு தகப்பனே, எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொள்ள இந்த கேட்ட இந்த சத்தியம் எங்களை வழிநடத்தும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்ட வண்ணமாய் விட்டு விட்டு செல்லாதபடிக்கு ராஜா, மீண்டுமா இந்த உலகத்தோடு கூட எகிப்தை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு சுவாமி, சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட நாங்கள் வாழ்ந்தாலும் கூட சூழ்நிலைகளை ஆளுகிற தேவன் ஒருவர் எங்களுக்கு உண்டு, இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சொல்லி
அன்றைக்கு சொன்னது போல இந்த லெபனான் சபையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு கூட உம்முடைய சபையில் நாங்கள் நாட்டப்பட்டு உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் மாறி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நீரே தேவன் வேறில்லையே, நீரே தேவன் நிகரில்லையே, நீரே தேவன் வேறில்லையே, நீரே தேவன் நிகரில்லையே. வாக்கும் வல்லமையும் உம்முடையது, வல்லமையும் கிரியையும் உம்முடையது, கனமும் மாட்சிமையும் உம்முடைய பாதத்திற்குரியது. அஞ்சுல ஒரு விண்ணப்பம் இல்ல, அஞ்சும் கேட்கப்பட்டிருக்கணும். அதுதான் ஒரு வெற்றிகரமான ஒரு சுத்த இஸ்ரவேலனுடைய சாட்சியாகும். தேவனிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நரக ஆக்கினை மட்டுமே. மலைகளை கூட அசைக்க செய்கிற ஒரு நாமம் உண்டு. ஜெபிப்பதை தவிர வேற எந்த காரியத்தையும் ரொம்ப சுலபமாக உங்களை பிசாசானவன் செய்ய வைப்பான். உனக்குள் என்ன இருக்கு, என்ன இச்சை, என்ன விபச்சாரம், என்ன பொய், என்ன பித்தலாட்டம், பெருமை, பொறாமை, இச்சை, காழ்ப்புணர்வு, கீழ்ப்படியாத தன்னை மன்னிக்க முடியாத சுவாபம், பிசா கீழ்ப்படியாத தன்னை மன்னிக்க முடியாத சுவாபம். இந்த ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல் இந்த சீடியோட விலை வந்து 200 ரூபா. 3 மெசேஜஸ் இருக்குது ஜெபத்தை பற்றி. ராபோஜனம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிட்டு போங்க.